டாக்டர் ஆனந்த் இஎன்டி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லேருந்து இன்னைக்கு நம்ம பேச போகிறது நேசல் டிஸ்சார்ஜ் பற்றி. நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்தாக பார்க்குறேன், நிறைய கிளியர் வாட்டர் மூக்குலேருந்து கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ அவங்க அதை அலட்சியப்படுத்துவாங்க, சளின்னு நினச்சிட்டு ட்ரீட்மெண்ட் அவங்களா ஹோம் ரெமெடிலாம் எடுப்பாங்க, ரொம்ப ஃபீவரோட தலைவலியோடு வருவாங்க. அதனால் நேசல் டிஸ்சார்ஜை வச்சு அது என்ன டிசீஸ்ன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ கோல்டு பிடிக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்சியலாக தும்மலாக வரும், தண்ணியாக ஒழுகும், கிளியர் வாட்டர் தான் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்கும், கொஞ்சம் பிசுபிசுன்னு இருக்கும். நல்ல சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா நல்ல திக்காக ஒயிட் செக்ரேஷன் வரும், நல்லாவே மாதிரி பிசுன்னு கோந்து மாதிரி இருக்கும். இது நல்ல தலைவலி இருக்கும், இது சைனசிட்டிஸ். சில பேருக்கு நல்ல எல்லோவாக வரும், ஒரு மாதிரி ஒரு கிரீனிஸாக வரும். இது உள்ள கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக சிவியர் சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கும், மூக்கு நல்லா அடைச்சிக்கும், கண்டிப்பாக டாக்டர் பார்த்துக்கணும். சில பேருக்கு உள்ள ஒன்றுமே இருக்காது, டாக்டர் உள்ள கெட்ட வாசனை அடிக்குதுமாங்க. அது மேக்ஸிலரி சைனசிட்டிஸ் சொல்லுவோம். சைனஸ்ல உள்ள பஸ் இருந்ததுன்னா அவங்க மூச்சு காத்து கெட்ட ஸ்மெல் அடிக்கும். பட் மற்றவங்களுக்கு அது தெரியாது. இந்த மாதிரி இருந்தால் அது உள்ள சைனசிட்டிஸ் அர்த்தம். சில சமயம் நல்லாவே திக்கா ஒரு மாதிரி ப்ரௌனிஸா பிளட் மிக்ஸ்டா வரும்னா உள்ள கண்டிப்பா ஏதாவது சதை இருக்கலாம், இல்ல உள்ள கிரானிக் இன்ஃபெக்ஷன் அந்த சதை ஒரு மாதிரி அழுகி போனதுனால அதுல இருந்து பிளட்டோ மிக்ஸ் ஆகி செக்ரேஷன் வர சான்ஸ் இருக்கும். இது எல்லாமே இருந்ததுன்னா கண்டிப்பா டாக்டர் பார்த்துக்கணும். கிளியர் வாட்டர் இருக்கு, நம்ம வாயில டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு கறிக்கும், இல்ல பின்னாடி படுக்கும்போது தொண்டையில இறங்கும் போது குத்தி இருமல் வரும், வாய் ஒரு மாதிரி உப்பு கறிக்கும். இந்த மாதிரி இருந்தால் அது மூளையில இருந்து தண்ணி கசிதுன்னு அர்த்தம். இல்ல வெறும் செக்ரேஷன் திக்கா வருது, பேஸ்ட் மாதிரி வருதுன்னா சைனஸ் இன்ஃபெக்ஷன். பிளட் மிக்ஸ் ஆகி வருதுன்னா இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கு, ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கு, உள்ள ஏதாவது சதை இருக்கலாம், இல்லை பயப்படுற மாதிரி கேன்சராக கூட இருக்கலாம். மூக்கு அடைச்சு பெயினோட இருந்து திக்கா செக்ரேஷன் அழுகின ஸ்மெல் வருதுன்னா சைனஸ் இன்ஃபெக்ஷன். இல்லை அடிக்கடி மூக்கு அடைக்குது ப்ளஸ் ப்ளீடிங் ஆகுது, நம்மளுக்கு தலை ரொம்ப பாரமாக இருக்கு, கண்ணெல்லாம் பெயினாக இருக்குன்னா உள்ள ஏதாவது சதை இருக்க சான்ஸ் இருக்கு. அதனால நேசல் டிஸ்சார்ஜ் எல்லாத்தையும் அலட்சியப்படுத்த வேணாம். அது மைல்டாக இருந்ததுன்னா நீங்களே ஒரு கோல்டு எல்லாம் அவாய்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் நீங்களே ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை ரொம்ப அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக டாக்டர் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க.